ஸ்க்ரீன் தெரியுதா மேம்? ஓகே, ஸ்கிரீன் தெரியுது. நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? கிளீனா கேக்குது உங்களுக்கு மேம். கேக்குதா சேகர் சார்? எனக்கு கேக்குது. கேக்குது மேடம். ஓகே, சரி. 10 மினிட்ஸ் தான் இந்த கிளாஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒர்க்கை ரெஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இமேஜ் அந்த ஓகே குவாட்ரன்ஸ் மேடம். போட்டிருக்குல்ல, அதை எடுங்க. குவாட்ரன்ஸ் Yes. இது இல்ல, அடுத்தது. இதுதான். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இது தமிழ்ல தான் இருக்கு. ஆக்சுவலா படிக்கிறவங்களும் படிச்சுக்கோங்க. ஓகே. ஆக்சுவலா என்னன்னா வடக்குன்னா நார்த் இல்லையா? ஆமா கரெக்ட் தானே? ஆமா ஸோ மேம். தெற்குன்னா சவுத்து, ஸோ கிழக்கு ஈஸ்ட், மேற்கு. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது பேர் வந்து குவாட்ரன்ஸ். சரியா? QUADRANTS குவாட்ரன்ஸ். ஓகே. ஓகேவா? குவாட்ரன்ஸ்னு இதுக்கு பேரு. QUADRANTS குவாட்ரன்ஸ். ஓகே மேம். ஓகேவா? ஸோ குவாட்ரன்ஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் நம்ம கத்துக்கணும். வாஸ்துப்படி என்னன்னா, நம்ம வந்து நார்த்தோட கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் எப்பவுமே ஈஸ்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க எடுத்துக்கணும். என்னன்னா எப்பவுமே நம்ம மேல அப்ல நார்த் போடுறோம்னா அதோட கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் வந்து ஈஸ்ட் இருக்கும். ஓகே. எப்பவுமே அதுதான் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் சப்போஸ் நீங்க வந்துட்டு நார்த் எனக்கு தெரியுது, மத்த டைரக்ஷன் தெரியலன்னா ஈஸியா ஒரே ஒரு அப்படியே நார்த்துக்கு ரைட் சைட்ல ஒரே ஒரு சர்க்கிள் போட்டு அதை ஈஸ்ட்னு எழுதிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இனிமே வந்து எங்க போனாலும் அந்த டவுட் வரக்கூடாது. நார்த் தெரியுது, எனக்கு சவுத் டைரக்ஷன் சவுத் கூட ஈஸியா போட்டுடலாம். ஈஸ்ட் வெஸ்ட் தெரியாது, சில சமயம் நமக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ ஓகே. நார்த் அப்புன்னா நார்த்தோட ரைட் சைட் தான் எப்பவுமே ஈஸ்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சுப்போம். ஸோ இப்போ வாஸ்துபடி பார்த்தா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் 4 டைரக்ஷன் ஆயிடுச்சு. 4 டைரக்ஷன்லயும் பேசிக்கா வந்து 4 குவாட்ரன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆனா என்னன்னா இதுல மொத்தம் 8 குவாட்ரன்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 8 குவாட்ரன்ட்ஸ் நீங்க அந்த இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்கிரீனை ஜூம் பண்ணி ஆக்சுவலா பார்த்தா 1 2 3 4 5 6 7 இது இருக்கு. நான் 8 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. கரெக்டா? ஆ சோ அந்த மிடில் பார்ட் வர்றது என்னன்னா அந்த நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் வர்ற குவாட்ரண்ட், மிடில் குவாட்ரண்ட் என்னன்னா நார்த் ஈஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்றது. அதாவது அந்த லைன் போய் நேரா வடகிழக்குன்னு நிக்குது இல்லையா? ஆமா. சோ அந்த குவாட்ரண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு நார்த் ஈஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? ஓகே. அது மாதிரி கீழே அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் குவாட்ரண்ட், சவுத் வெஸ்ட் குவாட்ரண்ட், நார்த் வெஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இந்த 4 குவாட்ரண்ட்ஸுமே வந்துட்டு நம்ம வந்து வாஸ்துப்படி நம்ம ஒரு வீடு டிசைன் பண்றோமோ இல்ல மற்ற கமர்ஷியல் ஸ்பேசஸ் டிவைட் பண்றோம்னா இந்த 4 குவாட்ரன்ஸும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம தெரிஞ்சுக்கணும். குவாட்ரன்ஸ்னா என்ன, டைரக்ஷன்னா என்னன்னு. ஸோ டைரக்ஷன்ன்றது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் தான் டைரக்ஷன். குவாட்ரன்ஸ்ன்றது வந்து இதை 4ஆ பிரிச்சு 4 பகுதியா பண்றது. அதுக்கப்புறம் மிடில் அந்த லைன்ஸ் போட்டு அந்த மிடில்ல வர்றது தான் சவுத் ஈஸ்ட் குவாட்ரண்ட், சவுத் வெஸ்ட் குவாட்ரண்ட், நார்த் வெஸ்ட் குவாட்ரண்ட், சவுத் அதான் மற்ற நார்த் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்றது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து குவாட்ரன்ஸ்க்கான இது. ஓகேங்களா? ஓகே. சரி, நெக்ஸ்ட் அந்த ஒரு இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? மேம் இதுல ஏன் நம்ம வடகிழக்குன்னு சொல்றோம், ஏன் கிழக்கு வடக்குன்னு சொல்றோம்? கிழ வடக்குன்னு சொல்லக்கூடாது மேடம்? அது அப்படி எதனால? சொல்லக்கூடாது. அதாவது என்னன்னா இது கிளாக் இருக்குல்ல, அது மாதிரி இது. ஓகேவா? அதாவது என்னன்னா ஒரு இதுல இருந்து கிளாக் வைஸ் நீங்க நினைச்சீங்கன்னா கிளாக் மாதிரி தான் இந்த வாஸ்து இது. சோ வடக்கு கிழக்குன்னும் போது வடகிழக்கு. ஓகேங்களா? வேற அதே மாதிரி தெற்குன்னும் போது இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல கீழே அந்த 90 டிகிரின்னு போட்டிருக்காங்க பாருங்க, ஆமா. அந்த ஏரோ மாதிரி தான். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து மேல் நோக்கி போகும் அந்த மாதிரி. ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் போறது அதே மாதிரி. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே. நார்த்தும் சவுத்தும் தான் ஆக்சுவலா வந்துட்டு ஹெட் மாதிரின்னு நினைச்சுக்கணும். ம். புரியுதுங்களா? ம். ம். அதாவது என்னன்னா இந்த வாஸ்து இதுபடி நார்த்தும் சவுத்தும் தான் பேசிக். ஓகேவா? அந்த கிழக்கு மேற்குங்கிறது செகண்டரி தான் எப்பவுமே இதுல. ஓகே. சோ இந்த எப்பவுமே பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடா இல்ல கிழக்கு பார்த்த இதுவா 2 தான் மேஜரா கேட்பாங்க. சோ அந்த நார்த் டைரக்ஷன் சவுத் டைரக்ஷன் தான் மேஜரா இதுல வந்து ப்ளே பண்ணும். சரிங்களா? ஓகே. எனக்கு வந்து எக்ஸாக்ட்டா இன்னும் என்ன இதுலன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ரீசன் நான் சொல்றேன் ஓகே. உங்களுக்கு. ஓகேங்களா? சரி. சரி, ஓகே. இப்ப வேற எதுவும் டவுட் இருக்கா? இல்ல இல்ல. உங்களுக்கு? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் இமேஜ். இந்த ரெக்டாங்கிள் காட்டுங்க. அது கிடையாது. அந்த ஒரு 6 7 பார்ட்ஸா பிரிச்சிருக்கீங்களா? 8 இல்ல 9 பார்ட்ஸா பிரிச்சிருப்பாங்க. அத ஜூம் பண்ணுங்க. இதா மேடம்? அதுதான். ஓகே.
அத ஜூம் பண்ணீங்கன்னா நிறைய டைம் இப்ப அந்த குவாட்ரண்ட்ஸ் தெரியுதுல்ல, மேல ஆ. இருக்கிறது வான்றது வடக்கு, வடக்கு. கீழ தேன்றது தெற்கு, ரைட் சைடு இருக்கிறது கிழக்கு, லெஃப்ட் சைடு இருக்கிறது மேற்கு. இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, வடமேற்கு ஆ. வடமேற்குன்னு போட்டிருக்காங்க லெஃப்ட் ஆமா, சைடு. ஆமா, அதுதான் வந்துட்டு அதாவது வடமேற்கு வடமேற்குன்றது தான் நார்த் வெஸ்ட். ஓகேங்களா? ஆமா, சோ ஆமா, நார்த் வெஸ்ட்ன்றது அதுல எழுதி இருக்கா வாயு மூலைன்னு. ஆமா, ஆமா. சோ இப்ப இனிமே ஞாபகம் வச்சுக்கணும், நார்த் வெஸ்ட்ன்றது தான் வாயு மூலை. சரியா? எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா நார்த் வெஸ்ட் தான் வாயு மூலை. ஓகேங்களா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு வடகிழக்கு. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, வாக்கி, வாக்கின்னு போட்டிருக்கா. ஆமா. அதுதான் வடகிழக்கு. அதுதான் வந்துட்டு ஈசான்ய மூலை. ஓகேவா? ஈசான்யம் சொல்றோம் இல்லையா? அது வந்து கடவுளுக்கான இது. சோ அந்த குவாட்ரண்ட் தான் ஈசான்யம்ன்றது. ஓகே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ஃபீல்டுக்காக இத நம்ம படிக்கிறோம். ம், ஓகேவா? ம். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு தென்கிழக்குன்னு இருக்கு இல்லையா? அதுதான் அக்னி மூலைன்றது. ஓகே, ஓகேவா? ஓகே. தென்கிழக்குன்றது தான் அந்த அக்னி மூலை, அக்னிக்கான இது பார்ட். அந்த இடத்துல தான் நம்ம கிச்சன் கிச்சன் ரூம். யூசுவலா வைக்கிறோம். ஓகேவா? ம். நெக்ஸ்ட் தென்மேற்குன்னு இருக்கு இல்லையா? ஆமாமா. யூசுவலா நம்ம கிளையண்ட்ஸ்க்கான மேஜர் இது என்னன்னா, அந்த தென்மேற்கு தான் குபேர மூலைன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஆனா அது ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஓகேவா? ம். சோ அதோட ஆக்சுவல் நேம் வாஸ்துப்படி வந்து நைருதி. அது நிருதின்னு சொல்வாங்க. சரிங்களா? நைருதி மூலைன்றது இல்ல நிருதி மூலைன்றது. சோ ஓகே. இப்ப 4 டைரக்ஷன் சப்போஸ் கிளையண்ட் பேசினார்னா வாயு மூலையில தான் வரணும்னா, ம், அப்ப வாயு மூலைன்னா யோசிக்க கூடாது. எந்த கார்னர் அது? நார்த் வெஸ்ட். ஓகேவா? ம், அதே மாரி நார்த் ஈஸ்ட்னா ஈசான்ய மூலை. அக்னி மூலைன்னா சவுத் ஈஸ்ட். ம். சோ சவுத் வெஸ்ட் தான் நைருதி மூலை. ஓகேவா? ஆ. நிருதி மூலைன்னு சொல்றது. ம். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து வடக்குன்றது எதை குறிக்கிறதுனா குபேரனோட இதுவ குறிக்கிறது. ஓகேவா? ம். இதுவும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிழக்குன்னா அந்த இந்திரனோட குறிக்கிறது. மேற்குன்னா வருணன் சொல்றது. அதே மாரி வருணன்றது மழை பகவான். நெக்ஸ்ட் ம். தெற்குன்றது யமனோட வாசல். இப்ப நம்ம கிளையண்ட்ஸ் நெறைய பேர் அபார்ட்மெண்ட்ஸ்ல கேக்குறாங்க இல்லையா? எங்களுக்கு சவுத் ஃபேசிங் வைக்காதீங்கன்ட்டு ஆமாமா. சொல்றாங்க இல்லையா? ஆமாமா. ஏன் வைக்காதீங்கன்னா இதுதான் ரீசன். ம். தெற்குன்றது யமனோட வாசல்னு சொல்றாங்க. அதனால அதுக்கு நேர் எதிர்ல நம்ம டோர்ஸ் பிளேஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. சோ வடக்கு சார்ந்து நெறைய பேர் கேக்குறாங்களா, எனக்கு வடக்கு குடுங்க, இல்ல கிழக்கு குடுங்கன்னு நம்ம ம். அபார்ட்மெண்ட்ஸ்ல கேக்குறாங்க இல்லையா? சோ ஆமாமா. அதுக்கு ரீசன் என்னன்னா, குபேரன் வந்து வடக்குக்குரிய அந்த ஒரு ஹெட். ம். அதே மாரி இந்திரன் வந்து கிழக்குக்குரிய ஹெட்ன்றதுனாலயும், பிளஸ் சன் ரேஸ் பொறுத்தும் நமக்கு கிழக்கு இல்ல வடக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. மேற்கு வந்து சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில பேர் வேண்டான்றாங்க. ம். தெற்குன்றது வந்துட்டு யமனோட இது, அதனால வேண்டான்றாங்க. சரிங்களா? ஓகே, ஓகே. இதுவரைக்கும் புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருக்கா? நிறுதினா என்னது மேம்? நிறுதினா எனக்கும் தெரியல. நான் வேணா உங்களுக்கு நாளைக்கு இது பண்ணிட்டு ஆ, சொல்றேன். சரிங்க. சரியா? ஓகே, ஓகே. லேட்டர். டவுட்ஸ் வந்து லேட்டர். ஃபைன் மேம். சரி நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இமேஜ். ஆ அந்த பழம் மேடா? ஆமாமா. ஓகே. இப்போ நம்ம குவாட்ரண்ட்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சோ ஆமா, ஒரு வீட்ட பொறுத்தவரைக்கும் வடமேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. சோ அந்த தென்மேற்குன்றது தான் உயர்ந்த மேடுன்னு இருக்கு. கரெக்ட்டா? ஆமா. லாஸ்ட் வீக் ஒரு கிளையண்ட் நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணி நம்மள வந்து உல்டா பண்ணி டிராயிங் பண்ண வச்சாரு இல்லையா? அந்த கிளையண்ட் வந்து இத பார்க்கணும். என்னன்னா, சவுத் வெஸ்ட் சைடு வர்றது தான் வந்து ரொம்ப பெருசா இருக்கணும். இருக்கிற சைட்லயே ம். சவுத் வெஸ்ட் குவாட்ரண்ட் தான் வந்து ஹெவியா இருக்கணும். மேலயும் ஹைட் அதிகமா போணும். ஓகே. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, மேஜரா ஸ்டேர்கேஸ் போட்டுட்டு, அதுக்கு மேல வந்து ஓவர் ஹெட் டேங்க் வைப்பாங்க. ம். இல்ல வீடு கட்டிட்டு, அதுக்கு மேல ஓவர் ஹெட் டேங்க் வைப்பாங்க. ஏன்னா மொத்த வீட்டுலயுமே அந்த ஒரு பார்ட் தான் உயரம் அதிகமா இருக்கணும். ஹெவியாவும் இருக்கணும். அந்த இடம் காலியா இருக்கக்கூடாது எப்பவுமே. ஓகேவா? ஓகே, ஓகே. சரி. அடுத்த மேடு வந்து என்னன்னா, இதுதான் ம். ஃபர்ஸ்ட்ன்னு வச்சுப்போம். நம்பர் 2 வந்து சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட்டா இருக்கலாம். ஓகேங்களா? சவுத் வெஸ்ட். நம்பர் 3 தான் வந்துட்டு தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட்டா இருக்கலாம். ம். ஓகேவா? இது எல்லாத்த விட பள்ளமா இருக்கக்கூடிய இடம் தான் அந்த நார்த் ஈஸ்ட். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூசுவலா போர்ச் அங்க போட்டுட்டு, ம். அத விட ஹைட்டா 2 ஸ்டெப் போட்டு வீடு உள்ள ஏறி போவோம். கரெக்ட்டா? ம். சோ, அதனால ஒரு வீட்ட பொறுத்தவரைக்கும், மனைய பொறுத்தவரைக்கும் சவுத் வெஸ்ட்ல ஸ்டேர்கேஸோ, இல்ல மாஸ்டர் பெட்ரூமோ போட்டுட்டு, மத்த இடங்கள்லாம் ஓரளவுக்கு நம்ம ஸ்டேபிளா வச்சா கூட, அந்த நார்த் ஈஸ்ட்ல தான் நம்ம போர்ச் போட்டுட்டு, ஹைட் வந்து இப்ப வீட்ல இருந்து ஒரு ரேம்ப் அப் பண்ணி பிளஸ் 2 ஃபீட் லெவல்லயே நிறுத்திருவோம். ம். அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் போட்டு தான் வீட்டுக்குள்ள போவோம். சோ, நார்த் ஈஸ்ட்ன்றது மேஜரா வந்து நம்ம வந்து பள்ளமா இருக்கா மாதிரி பாத்துக்கணும். அங்க தான் வந்து கிணறும் வரும் மேஜரா. ம். இப்ப இல்ல நாங்க வந்து மொத்தமா வந்து ஒரு இதுவா வேணும். அதாவது
அதாவது மொத்த சைட்லயும் பாதி இடம் வந்து பள்ளமா இருக்கு, பாதி இடம் மேடா இருக்கும், கட்டிக்க போறோம்னா அப்ப அந்த குவாட்ரண்ட்ல வந்து நார்த் ஈஸ்ட் சைட்ல இருக்க குவாட்ரண்ட் வந்து டவுனா இருக்கும். புரியுதுங்களா? அது நான் உங்களுக்கு அனுப்பல. ஆனாலும் சொல்றேன். ஓகே, ஓகேவா? ஓகே. வேற என்ன இருக்கு? இவ்வளவுதானே ஸ்லைட்ஸ். அடுத்து இன்னொரு இமேஜ். ஓ சேம் தான். அடுத்து அந்த ஆ, இவரு இது அந்த இவர் பேர் தான் வந்து அந்த வாஸ்து புருஷன்னு சொல்றது. ஓகேங்களா? சோ இது நீங்க எப்படி நீங்க அஸ்யூம் பண்ணிக்கணும்னா, இந்த இமேஜ வந்து நீங்க வந்து பை ஹார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இமேஜ் பொறுத்து தான் நமக்கு வந்துட்டு மேஜரா நம்ம பில்டிங் டிசைன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னா ஹெட் வந்துட்டு நார்த் ஈஸ்ட்ல இருக்கு அவரோட ஹெட். ஓகேவா? கால் பாதம் வந்துட்டு சவுத் வெஸ்ட்ல இருக்கு. மற்ற 2 ஹேண்ட்ஸும் இது பொறுத்து இருக்கு. அதாவது இந்த சைடு ஒண்ணு, அந்த சைடு ஒண்ணு. அந்த சென்டரா இருக்கு இல்லையா? நிறைய ஆமா, பேர் அந்த சென்ட்ரல் கோர்ட்யார்ட் கான்செப்ட் கேக்குறாங்கல்ல. ஆமாமா. அது ஏத்தி எதுக்குன்னா, அந்த மத்தியில இருக்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த இடம் காலியா விட்டு காலியா நம்ம சப்போஸ் அந்த நலக்கேட்டு டைப் பண்ணோம்னா நமக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும் வீடு அப்படின்றதுக்காக தான் அந்த மத்தியில அந்த இது கொடுத்திருக்கிறது. ஓகே, சரிங்களா? சோ இவர் தான் வாஸ்து புருஷர். சோ இந்த இமேஜையும் நீங்க வந்துட்டு ஆளுக்கு ஒரு இது எடுத்து பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகேவா? ஓகே. சரி, இன்னைக்கு கிளாஸ்ல திரும்ப ஜஸ்ட் ஒரே ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பி. சோ இது வந்து மொத்தம் 4 குவாட்ரண்ட்ஸ் தான். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இத வந்து நம்ம 8 குவாட்ரண்ட்ஸா நம்மளோட இதுக்காக பிரிக்கிறோம். சோ சவுத் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட், அப்புறம் சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். சோ மொத்தம் வந்துட்டு 8 குவாட்ரண்ட்ஸா பிரியுது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. செகண்ட் ஸ்லைடு பாத்தீங்கன்னா அந்த என்னென்ன காட்ஸ் எது எதுக்கு அசைன் ஆயிருக்குன்னு இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மேஜரான கிளையன்ட்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு அன்எஜுகேட்டடா தான் வராங்க. சோ அப்படின்னும் போது அவங்க ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லும் போது இல்ல இந்த இது இந்த மாதிரி இந்த மூளை இந்த மாதிரின்னு சொல்லும் போது நம்ம வந்து நமக்கு அந்த நாலேஜ் இருந்தாதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சோ அதனால குபேர மூலை அப்படின்னும் போது அது வந்து மேஜரா எல்லாருக்கும் ஒரு கன்செப்ஷன் என்னன்னா அந்த தென்மேற்கு மட்டும்தான். ஓகேங்களா? சோ அது ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஆனா நம்ம பீப்புளுக்கு அந்த மாதிரி இது. சோ இப்ப என்னன்னா வடமேற்கு மூலை நார்த் வெஸ்ட் வந்து வாயுக்காக கொடுத்திருக்கிறது. ஈசான்ய மூலைன்றது நார்த் ஈஸ்டுக்கு. அக்னின்றது வந்துட்டு சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்டுக்கு. அந்த நைருதிங்கிறது வந்துட்டு இது சவுத் வெஸ்டுக்கு. அந்த நிருதி மட்டும் நான் என்னன்னு சொல்றேன் நாளைக்கு. ஓகே, அப்புறம் வந்து வடக்கு நார்த்துக்கு வந்து குபேரன். சோ அதே மாதிரி இந்திரன் சாமி வந்து கிழக்குக்குன்னா இது சவுத்க்கு வந்துட்டு அந்த யமன்ன்றவங்க. மேற்குக்கு வந்து வருணன் சொல்றது. ஓகேங்களா? வருணன்றது மழைக்கான இது. ஓகேங்களா? ஓகே. சாமி. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 4 இது பாக்குறோம். எந்த எந்த போர்ஷன் வந்து ஒரு பிளாட்ல வந்துட்டு ரொம்ப பள்ளமா இருக்கணும், எந்த போர்ஷன் வந்து ரொம்ப உயரமா இருக்கணும்னா சவுத் வெஸ்ட் தான் இருக்கிறதுலயே உயரமா இருக்கணும், ஹைட்டாவும் இருக்கணும், வெயிட்டாவும் இருக்கணும். நெக்ஸ்ட் மற்ற ஈக்குவலண்டா இருக்கிறது வந்து சவுத் ஈஸ்டும் நார்த் வெஸ்டும். நெக்ஸ்ட் ரொம்ப இருக்கிறதுலயே நம்ம டவுன் பண்ணிக்க கூடியது வந்துட்டு நார்த் ஈஸ்ட் மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல பள்ளமா இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். சோ தட் எண்ட்ஸ் த இது. இதுல வந்து உங்களுக்கு என்ன டவுட் செஷன் என்ன இருக்கோ ஒரு 2 கொஸ்டின் கேளுங்க. நாளைக்கு உங்களுக்கு நான் அதுல ஆன்சர் பண்றேன். ஓகே, ஓகேவா? சொல்லுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா? 10 மினிட்ஸ் கிளாஸ் தான். அடுத்தது அந்த வாஸ்து புருஷர் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. சோ அதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இது தனசேகர் கேட்குறாரு. சொல்லுங்க. இல்ல மேம். அவர் கேட்கல. இல்ல மேம். இத நாங்க இப்ப பாத்துறோம் மேடம். ஏதாவது டவுட்னா நாளைக்கு செஷன்ல ஸ்டார்டிங்ல கேட்கவா? இல்ல மெசேஜ் பண்ணணுமா? நாளைக்கு செஷன்ல கேட்கலாமா? ஆமா, சரி, ஆமா. ஓகே. இல்லன்னா மெசேஜ் பண்ணாலும் சரி. நீங்க கேட்டிருக்க ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா அந்த நிருதினா என்னன்னு கேட்டீங்க. ஆமா அது மேடம். எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் திங். ஆ, செகண்ட் திங் வந்து அந்த நார்த் ஈஸ்ட்னு ஏன் சொல்றோம்? ஆமா, ஆமா. அது வந்து அந்த இது கேட்டீங்க இல்லையா? ஆமா, அதுக்கு ஆமா. நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் ஆக்சுவலா. குட் கொஸ்டின். தேங்க் யூ. ஓகே, அது ஓகே. எனக்கும் வந்து கிளாக் வைஸ்ன்னு தான் நானும் நினைச்சிட்டு ஆ, இருந்தேன். சோ அத நான் வந்து கண்டுபிடிச்சுக்கிறேன். சரிங்களா? ரைட் மேம். ரைட், சோ ஃபைன் மேம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த லெசன் இதோட முடியுது. ஆ, இத வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹிண்ட்ஸா பண்ணிக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பேன். ஓகே, ஓகேவா? ஓகே, ஓகே. Thank you very much for Thank joining. ஆ, Thank you. தேங்க்ஸ் மேம். ரைட். தேங்க் யூ.